இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 1 கப் வந்து பச்சை வேர்க்கடலை சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து மச்சப்பருப்பு எது இருக்காங்கிறத ஃபஸ்ட்டே செக் பண்ணிடுங்க. இதில் வந்து நம்ம எடுத்த கப்பில் 1/2 கப்பு கடலை மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு, 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 1/2 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் வந்து காயம், இது எல்லாத்தையும் ரஃபாக வந்து ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கரண்டி போல் எண்ணெய் நல்லா சூடாக வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சூடாக்கும். ஸோ ஸ்பூன் வச்சு நல்லா எல்லா பக்கமும் பரட்டி விட்டுட்டு அப்புறமா கைட்டை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது என்ன பக்குவம்னா, நம்ம தண்ணி ஊற்றி பிசைகிறப்ப வந்து எல்லாம் நல்லா உருண்டு திரண்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு உருட்டி வரணும். இதுதான் நம்மளுக்கு வந்து பக்குவமாக இருக்கும். இல்லைன்னா மசாலா தனியாக கடலை தனியாக உதிர்ந்துடும். இந்த மாதிரி எண்ணெய் சூடாக இருக்கிறப்ப வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக ஒன்றுனா நீங்கள் உதுத்தி போடுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். சிம்மில் இருந்தே வச்சுக்கோங்க. அப்படின்னா உள்ள கடலை நல்லா வெந்து வரும். செவந்தோடனே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான கிறிஸ்பியான மசாலா கடலை பருப்பு வீட்டில் தயாராகிடும். டீ டைமோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச ஹோம் கிச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கவனம் கட்டும். வாழ்க வளமுடன்.